வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு, ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம குரு ராம வனவாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயமுறுத்தலோடு இருந்து கொண்டிருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களையே ஒரு சில பிரச்சனைகள், கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்சம் ஆட்டம் காண வைப்பதற்கான நிலைப்பாடுகளோடு இந்த மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்தில் தாய் தந்தையினருடைய உடல்நிலை அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆடி மாதங்களில் பெற்றோருடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிநாதனுக்கு இப்பொழுது செவ்வாய் வந்திருக்கிறார். இது மங்கள குரு என்று பெயர். அதேபோல் சந்திரனும் 2 நாட்கள் இந்த மாதத்தில் வருகிறார். அப்பொழுது இந்த 3 கிரகங்கள் ஒன்றாக சேருகின்ற நேரத்தில் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நிவர்த்தியாவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உள்ளது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமண தடை நீங்கிவிடும். குழந்தையின்மை அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் கண்டிப்பா நீங்கிடும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த வியாபாரிகள் இருந்து கொண்டிருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதிலும் குறிப்பாக சீசன் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காலத்திற்கு ஏற்றாற்போல் அந்தந்த பழ வகைகள் அந்தந்த பூ வகைகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சில ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க ஜாக்கிரதையான முறையில் முன்னேற்பாடோடு அந்த வியாபாரங்களை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமுடன் படியுங்கள். உங்களுடைய கவனத்தை சிதறடிப்பதற்காகவே ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்காமல் கவனமுடன் படியுங்கள். 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் காதல் திருமணம் என்பதை இந்த மாதத்திலோ இந்த வருடத்திலோ கண்டிப்பாக செய்து விடாதீர்கள். ஏன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில தவறான எண்ணங்களை நமக்கு செய்வதற்கான நேரங்கள் உள்ளது. அதனால் தயவு செய்து காதல் என்கின்ற அந்த போர்வைக்குள் சென்று விடாதீர்கள். உங்களுடைய தாய் தந்தையினர் சொல்வதை கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் படிப்பு, அதன் பிறகு வேலை, அதன் பிறகு உங்களுடைய திருமணம் என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கலை சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ஸ்கிரிப்ட், அதாவது உங்களுடைய கதைகளை கவனமாக கையாளுங்கள். எல்லாரிடத்திலையும் போய் கதை சொல்லி அதை ஏமாந்து விடாதீர்கள். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு இடம்னு இந்த இடத்த சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து உங்களுடைய உண்மையான உங்களுக்கு மிக முக்கியமான பொருட்களையும் பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் நடந்து கொண்டீர்களேயானால் மிக நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அதோடு அல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை குரு பகவானை தியானம் செய்யுங்கள். இந்த குரு பகவான் அப்படிங்கிற பொழுது நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தால் மட்டுமே
உங்களுக்கு பலன் என்பது கிடைக்கும். உங்களுடைய குருவாகவே இருந்தாலும் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு சில இறைவ தட்சிணாமூர்த்தி போன்ற கடவுள்களை நீங்கள் வழிபாடு செய்வதை விட இந்த குரு பகவானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதை தவிர்த்து ஆவணி மாதத்தில் வைத்துக் கொள்ளுவது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் அப்படி எந்த விதமான பிரச்சனையும் நடைபெறாது. இருந்தாலும் உங்களுடன் யாரையாவது அழைத்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் கவனமாக இருப்பது, நீங்க தனியா போற போது எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வேற யாரையாவது அழைத்து செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று உங்களால் முடிந்த அளவு நீங்கள் இறைவனை வழிபாடு செய்து அன்னதானம் செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி பொதுவாக வந்து பாருங்கள், ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி அது இரண்டாம் ராசி. குடும்பத்துக்காக போராடுவாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. உழைக்கக்கூடிய ராசி. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க, அதை நடத்தியே தீருவாங்க. ரிஷபராசி நேயர்களோட கேரக்டர் அதுதான். ஏன்னா அவங்க ராசி சின்ன மாடு என்ன பண்ணும், ஒரு இடத்துல விட்டால் அதோட வேலையை கரெக்டாக செய்யும், கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி தான் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. நல்ல ராசி. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, நல்லா வழி நடத்துவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட்டாக இருப்பாங்க. அந்த வாசனை திரவியங்கள், அந்த உடம்புல பர்ஃப்யூம் போடுறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாமே அவங்களோட ஹேபிட், அதெல்லாம் அவங்களோட குணம். நல்ல ஒரு ராசி, அருமையான ராசி ரிஷபராசி. இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரனோட வீட்டில் இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்பலம் அடைவார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு திக்பலம். ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். அதுவும் இந்த மாதம் ஆடி மாதம் 15ஆம் தேதி, ஆடி மாதம் 15ஆம் தேதிங்கிறது ஜூலை மாதம் ஆங்கில இதுபடி ஜூலை 31ஆம் தேதி வரும். இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். சுக்கிரனுக்கு 3, 8 மறைவு ஸ்தானம். ஆனால் சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் 12 மறைவு ஸ்தானம் கிடையாது. ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும், விடாமல் முயற்சி பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. 15ஆம் தேதிக்கு மேலே, ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் ஆசைகள், உங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த மாதம் நல்ல மாதம், அற்புதமான மாதம். ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் குருவும் இருக்காங்க. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. அவரும் உங்களுக்கு குருவோட சேர்க்கை இருக்கிறதுனால, குருமங்கள யோகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல மாதம். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெளிச்ச கிரகம் குரு இருக்கார். உங்கள் ராசிநாதனும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்க போகிறார், நல்லா இருப்பார். நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்க போகிறீங்க, சந்தேகமே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ எல்லாமே நடக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள் 2ஆம் அதிபதி புதன். அந்த புதன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதம் ஆடி மாதம் 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார்.
அப்போ வருமானத்துக்கு உண்டான கிரகமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்போ பொருளாதார பிரச்சனை சிக்கல்கள் எல்லாம் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறீங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. மனுஷனுக்கு தேவை நிம்மதி தான். நிம்மதி தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், போதுமான அளவுக்கு வருமானம், இது இருந்தாலே மனுஷன் நிம்மதியாக இருப்பாங்க. அந்த நிம்மதிக்கு தான் தேடிட்டு இருக்கீங்க. இந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? வருமானம் நல்லா இருக்குங்க, பிரச்சனையே கிடையாது. வருமானத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னாலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தியில் நடந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதம் 2ஆம் அதிபதி நல்லா இருக்காருங்க, புதன் நல்லா இருக்காரு. குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகும், பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. அதேமாதிரி பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். இந்த மாதம் நல்ல மாதம். இப்போ 3ஆம் இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு சூரியன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் தான், பெருசாக நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் உபஜயஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி வாகனத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 4 வந்து 3 கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. வண்டி வாகனத்துக்கு உண்டான முயற்சி, வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி. பொதுவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்குண்டான இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்களா, அதுக்குண்டான முயற்சி ப்ராசஸ் பண்ணலாம். வீடு கட்ட போகிறீங்களா, அதுக்குண்டான முயற்சி பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அப்புறம் நீங்கள் அடுத்த ஆவணி மாதத்தில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? முயற்சி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பண்ணுங்கள், சக்ஸஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாகனம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது. திருமணத்துக்கு உண்டான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். திருமணத்துக்கு ஆடி மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கார். உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கார். 5ல் கேது இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். சாமி கோயிலுக்கே எங்களால் போக முடியலைங்க சார், ஏதோ ஒன்று தடங்களாக இருக்குது, தெய்வ வழிபாடு எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 5ல் கேது இருந்தாலே குலதெய்வ வழிபாடு தடை பண்ணும். இப்போ குருவோட பார்வை இருக்குது. இப்போ குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, மீடியாவில் இருக்கவங்க, ப்ரெஸ்ஸு மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ப்ரொமோஷன், பதவி உயர்வு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா 10ல் சனி இருக்கார். உங்களுக்கு வக்ரமாக இருக்கார். 10ல் சனி வக்ரமாக இருந்தாருன்னா அவர் ஸ்பீடாக வேகமாக செயல்படுறாருன்னு அர்த்தம். அப்போ வேகமாக பலனை கொடுப்பாரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு டல்லாக போயிட்டு இருக்கா, மந்தமாக இருக்குங்களா, வருமானம் இல்லாமல் இருக்கீங்களா, இந்த மாதம் வருமானம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். ஒரு முன்னேற்றம், ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல காலகட்டம். 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பாருங்கள், இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஆரம்ப பகுதியில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி வந்து உங்களுக்கு 15க்கு அப்புறம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். அது ஒரு மிகப்பெரிய பக்கபலம் உங்களுக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. உபஜயஸ்தானம் இப்போ 3, 6, 10, 11ஆம் இடத்துலலாம், அது 3, 6, 11ஆம் இடத்துலலாம் உங்களுக்கு ராகு இது இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அது குருவோட வீட்டில் ராகு இருக்கார். குருவோட வீட்டில் ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க. லாபங்கள், லாபத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சம்பாதிக்கணும்னு இருக்கீங்க, இந்த மாதம் சம்பாதிக்க முடியும் உங்களால். பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். திறமை வச்சுருக்கீங்க, தகுதி திறமை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களால் முன்னேற முடியல, அடுத்தவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் உங்களால் முன்னேற முடியும். லாபங்கள் கிடைக்கும், வருமானம் வரும். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அருமையாக இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? அது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம். வியாபாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வருமானம் வரும், லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? உங்கள் பேங்க் பேலன்ஸ் இந்த மாதம் அதிகரிக்கும். பணமே இல்லைங்க சார், கடன் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குங்க. அருமையாக இருக்குது, நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்குது. குரு வந்து அதாவது பார்த்திங்கன்னா குருமங்கள யோகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் குரு சேர்ந்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. 7ஆம் அதிபதியும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும்.
சரிங்களா. வரன் இப்போ தேடுங்க, இப்போ தேடினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சரிங்களா. இந்த மாதம் நல்ல மாதம், நல்லபடியாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. நல்லா இருக்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஜாதகத்தில் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், கெட்டு போயிட்டாரா நல்லா இருக்காரா? சுக்கிரன் கெடவே கூடாது. சுக்கிரன் சனியோடையோ ராகோடையோ இல்லை சேரவே கூடாது. சேர்ந்துட்டாருன்னா கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அது 3ஆம் இடத்துலையும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம், மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம், தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, அதுதாங்க முக்கியம். என்ன வயசில் இருக்கீங்க, நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவா கெட்டது அனுபவிக்கவா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா. பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். நவகிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா. உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷப லக்னக்காரர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், இந்த ஆடி மாசம்னு சொல்லக்கூடிய கடக மாசம் உங்களுடைய ராசிக்கு இந்த நவக்கிரகங்களுடைய துணை எவ்வளோ கட்டம் வந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தான் இந்த கிரகங்கள்லாம் இருக்கு. கட்டம் இல்லாமல்லாம் இல்லை. வாழ்க்கையில மனிதனாக பிறந்த ஒரு ஜீவராசிக்கும் ஒரு மனிதனுக்கும் அவரவர்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி சில கட்டங்கள் உண்டு, அவரவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷங்கள் உண்டு, மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடை. ஆனா இந்த ராசி எப்பவுமே தானா தேடி போய் கட்டத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ராசி. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது, நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம சும்மா இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில முதல் ராசி இந்த ராசி தான். ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் சந்தோஷத்தை தான் அதிகமா விரும்பக்கூடிய கிரகம். இதுக்கு நட்பா இருக்கக்கூடியது சனி. ஆனா இதுக்கு வேண்டாத பகையாளியா இருக்கக்கூடிய குரு அது ராசியிலேயே இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், 3ங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த சூரியன் தலைமை கிரகம், சூரியனை சுத்தி தான் மற்ற எல்லா கிரகமும் வருது. அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளை ஏதாவது ஒண்ணு செய்ய வச்சுட்டே இருக்கும். நீங்க உங்களால சும்மா ஒரு நாள் கூட சும்மாவே இருக்க முடியாது. ஒரு சின்ன விஷயத்தை நீங்க மனசுல சிந்திக்கணும். இப்போ வாரத்தில் திங்கக்கிழமை நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும், சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போறோம். சில அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போறாங்க. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சும்மா இருக்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதை விட அதிகமான ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தா ஒரு நிரந்தர செலவு அப்படிங்கிறது அன்றாட செலவு, நம்மளுடைய உணவுக்காக, நம்மளுடைய இருக்கக்கூடிய இடத்துக்காக, நம்மளுடைய உடுத்துக்கக்கூடிய உடைக்காக, இதெல்லாம் அத்தியாவசியமான செலவுகள்னு ஒன்று இருக்கு. ஆனா அனாவசிய செலவுன்னு ஒன்று இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் உங்ககிட்ட பணம் 10,000 ரூபாய் வருதா, இல்லை 10,000 ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட்டா, இது ஏதாவது ஒன்று நினைச்சுட்டே இருக்கிறது. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். கையில காசு இல்லைன்னா உடனே கடன் வாங்கலாம், கையில காசு இருந்தா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம், இல்லைன்னா கொடுக்கலாம்.
அவங்க ஏதாவது நம்ம மனசுல மயக்கிட்டா அதுக்கு அவங்களுக்கு தேடி கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராசியில் இருக்கும். ஏன்னா பணம், அந்த பணம் உங்களை சும்மா விடாது. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, அதை மாத்தி வேணா சொல்லலாம். பாக்கெட்ல காசு இருந்தா காத்தால தூக்கம் வராது, இரவுல தூக்கம் வராது, வெடிகாத்தால தூக்கம் வராது. அந்த ராசியில முதல் ராசி நீங்க தான். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், நமக்கு ஒரு லாபம் கிடைக்குமா, நம்ம ஒரு வேலையில் இருக்குமா, இன்னொரு வேலைக்கு போலாம், இன்னொரு சம்பாத்தியம். நம்ம கிட்ட பணம் சும்மா இருக்கா, அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், அதுல ஒரு வருமானம் கிடைக்குமா, யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாந்துடுறது. உங்க பணத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே உங்களுக்கு பின்னாடியே ஒரு ஆள் வந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம முன்னாடி எடுத்து பின்னாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இது ஒரு தவறான விஷயம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதனால பணத்தை பணமாகவே சேமித்து வைப்பது மிகவும் நல்லது. அசையாத சொத்து வாங்குறேன், அசைகிற சொத்து வாங்குறேன், அந்த ஆணியை வாங்குறேன், இந்த ஆணியை வாங்குறேன்னு வாங்கவே கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நகை நீங்க நிறைய வாங்கி நகையை சேர்த்து வச்சீங்கன்னா அந்த நகையை நீங்களே அடமானம் வச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. இது எந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய கிரகமோ, உங்க ராசியில் இருக்கக்கூடிய கிரகமோ செய்யக்கூடிய வேலை இதுதான். சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, பரவாயில்ல. இருந்தாலும் இது ஒரு பொதுவான ஒரு அறிவுரையாக நான் உங்களுக்கு சொன்னாலும், அனுபவத்தில் இருக்கிறத சொன்னாலும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது மாறி இருக்கிறது நல்லது. ஏன்னா விதியை மதியால வெல்லலான்னு சொல்லி ஒரு பழமொழியும் இருக்கு. அந்த பழமொழியை நம்ம அனுபவிக்கணும். இந்த ராசியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகள் 22 வயது வரை படிக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித தடங்களும் படிப்பிலே கொடுக்காது. அது ஸ்தல குரு செய்யக்கூடிய வேலை. அதே போல 7ஆம் இடத்தை பார்க்கறதும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதும் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பலனாகவே இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும், மற்ற கிரகங்களாகட்டும், இந்த 21 வயசுக்கு மேல இந்த ராசியில 40 வயசு வரைக்கும் படிக்கலான்னு ஒரு அடிப்படை தத்துவமே இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு புதன், படிப்புக்குன்னா புதனை பாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த புதன் 2ஆம் இடத்துக்கு வருது. நீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கலாம், மேற்கொண்டு மேற்கொண்டு படிச்சு உங்களுடைய வேலையை பெரிய கேரியரை பெருசா பில்டப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வயது ஒரு தடையே அல்ல. அதே போல பாடல், நடனம், இசை, சங்கீதம், நடிப்பு, கலை, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா நீங்க வச்சுக்கலாம். இந்த ராசியில குழந்தைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயார் பண்ணலாம். அப்போ 16 வயசுல இருந்து, இன்னைக்கு நம்ம டிவில எல்லாம் பார்க்குறோம், 7 வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தை, அடுத்தவங்க பார்க்க செய்யறத பார்த்து நம்ம ரசிச்சு சந்தோஷப்படலாம். அது ஒரு விஷயம் வகை. ஆனா அந்த இடத்துல நம்ம குழந்தைங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை நீங்க எடுக்கலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒரு 40 வயசு பெற்றவர்கள் தகப்பன் தங்களுடைய குழந்தைகளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆட்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் எல்லா கல்வியும் இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன்லேயே எல்லாம் சொல்லித்தராங்க. அதனால கலை, இசை, சங்கீதம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை எல்லா வயதுக்காரர்களும் அதையும் கத்துக்கலாம், படிப்பையும் கத்துக்கலாம். கதை, கட்டுரை, கவிதை எழுதக்கூடிய அந்த திறமையும் வளர்த்திக்கலாம். 24 வயதிலிருந்து 32 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் யோகம் உண்டு. 29 வயசிலிருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அதே போல இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு முதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் உண்டு. குறிப்பா பெண் குழந்தை பிறக்கிறது இந்த ராசிக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது சிறப்பு.
32 வயதுக்கு மேல 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் வருமானத்திற்கு உண்டான உத்தியோக வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, வியாபாரம் செய்யக்கூடியது, பார்ட்னராக சேர்ந்து யாருக்கிட்டையாவது பார்ட்னராக சேர்ந்து தொழில் செஞ்சு வருமானத்தை சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீர்கள். அதே போல 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களும் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புக்குண்டான அந்த முயற்சியை பண்ணலாம். இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த வருஷத்திலிருந்து, இந்த மாசத்திலிருந்தே இந்த நீட்டுங்கிறத அடுத்த வருஷம் எழுதக்கூடிய அந்த நீட்டு பரீட்சைக்கு இப்பவே மருத்துவத்துறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கு, 11ல் ராகு இருக்கு. அதனால வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கணும்னாலும் நீட் வேணும். அந்த கல்வி நுழைவுத்து மருத்துவ நுழைவுத் தேர்வு பண்றதுக்கு இப்போலேருந்தே ட்ரைனிங் எடுக்கிறது நல்லது. கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும். வேற எந்த விஷயத்திலையும் சிந்தனை போகாம இந்த படிப்பு, இந்த நுழைவுத் தேர்வு, அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான படிப்பு, அதுக்குண்டான தேர்வுகள் எழுதுறது நல்லது. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதுவரை எதுவும் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கணும். ஏதாவது ஒரு வகையில சம்பாத்தியம். ஆண்கள் பெண்கள் குடும்ப உறவு ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவுல அடிக்கடி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு, உங்க ராசியில் இருக்கிற குரு. இது 3ல் சூரியன், கேட்கவே வேண்டாம். தாய் தந்தை விஷயத்தினால சில குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் வரும். 5ல் கேது, கேட்க வேண்டாம். குழந்தைகள் யாராவது ஒருத்தருடைய சொல் பேச்சை கேட்டு அடுத்தவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அந்த மன உளைச்சல் குடும்பத்திலையும் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதனால நல்லது. மாதத்தினுடைய முன்பகுதி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மாதத்தினுடைய பின்பகுதி நல்லதாகவே இருக்கும். 50 வயதுக்கு மேல இருக்கிறவர்கள் அமைதி, மன அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, இதுக்காகவே நீங்க உங்களுடைய விஷயங்களை பார்த்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 66 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் மகனோ மகளையோ அவர்களுடைய சார்பாக அவர்களோட ஒத்து இருந்து அவர்களுடைய அனுசரணையில் இருக்கிறது நல்லது. 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும். கொஞ்சம் உடம்புல ஒரு எரிச்சல், உடம்பு வலி அதிகமாக இருக்கிறது, நடக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்லது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஆடி மாதத்தில் இந்த ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம், நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சிக ராசியில், மிதுன லக்னத்தில், சனி பகவானுடைய திசையில் 216 டிகிரியில் தாங்க இந்த உடைய ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி 2வது ராசியான ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்ட மாதம், எதுவும் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கே ஒப்பந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்தான். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்குமே பண்டிகை, திருவிழா, பூஜை புனஸ்காரங்களும் எல்லாமே செய்கிறது எல்லாமே இந்த ஆடி மாதம்தான். கெட்ட மாதம்னா இதெல்லாம் பண்ணாதிருக்கலாமே. ஏன்னா ஆடி மாதன்றது குலதெய்வத்தினுடைய வழிபாடு கூட இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது தான் நல்லது. நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்னன்றது கூட தெரியாமலே இருப்பாங்க.
சிலர் குலதெய்வம் தெரிஞ்சாலும் எப்போ போகிறதுன்னு கூட தெரியாமலே இருப்பாங்க. ஆனால் குலதெய்வத்தை வணங்குறதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதத்தில் 18 முடிஞ்சு, அதாவது போர்க்களம் முடிஞ்சு குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் அது நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் நீங்கள் கும்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பங்காளிகள்லாம் சேர்ந்து கும்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக நல்லது. இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்குற இடத்துல அதாவது உங்கள் அனுபவ ரீதியில் சொல்லுவாங்க, வர்க்க தோஷம் இருக்குது, பித்ருக்குள் தோஷம் இருக்குது, பூரி புண்ணிய சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா 3 தலகட்டுடைய பங்காளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு பித்திருக்குள் தோஷம் இருந்தா கூட சுத்தம் ஆயிடுன்றது ஒரு ஐதீகம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம். ஆடி 18 முடிஞ்சு போர்க்களம் முடிஞ்சு குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பித்திருக்குள் தோஷம் இருந்தா கூட விலகி போயிடும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசின்னு நம்ம பொதுவாக எடுத்து விட எனக்கு ரிஷப ராசிங்க எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஆனால் அப்படி எடுத்த உடனே ஒரு ராசி மட்டுமே ஒருத்தருக்கு கணிச்சு ஒரு விஷயம் சொல்லிட முடியாதுங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கினது தான் ஒரு ராசி. ஒரு ராசின்றது இண்டிவிஜுவலாக வரது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு அதிபதி 3 பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இப்போ அந்த சூரியன் எங்க இருக்கிறாரு? உங்க ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார் வீட்டிலன்னா கடக ராசியில சந்திரனோட ஆதிக்கத்துல சுக்கிரனும் சூரியனும் புதனும் சேர்க்கையா இருக்கிறாரு. அந்த இடத்துல சூரியன் எப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு பகையா இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாரு? விரோதங்கள் அதிகமாகும். தாய் தந்தைகளுக்குள்ளார விரோதங்கள் அதிகமாகும். மன சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாகும். கவனமா இருந்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யாரு அப்படின்னா சந்திர பகவான். இப்ப சந்திரன் உங்க ராசிக்கு இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. செவ்வாய் வீட்டில் இன்னைக்கு சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? என்னதான் நீங்க பார்த்தாலும் பாவின்ற பேரு தான் வரும். கொடுத்தும் கொடுக்கல, செஞ்சு செய்யல, பார்த்து பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா யாரு? மெயினாக பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசியில் பார்த்தீங்கன்னா உங்க ஜென்மத்திலேயே இருக்கிறாரு. ரிஷப ராசியில தான் இப்போ செவ்வாய் இருக்கிறாரு. யார் கூட இருக்கிறாருன்னா அதாவது குருவோட சேர்க்கையா இருக்கிறாரு. அதாவது சுக்கிரனுடைய வீட்டுக்கு அதிபதி தான் இன்னைக்கு ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க, நட்புல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? செவ்வாயோட உங்களுக்கு குருவோட செவ்வாய் சேரும் போது படிப்பு சூப்பரா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு செவ்வாய் சேர்க்க படிப்பு நல்லா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த படிப்போட இதுக்கு மேலே படிப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் உபாதிகள். ஏன்னா குருவுடைய வேலை என்ன அப்படின்னா கெட்டதை சரி பண்ணுறது யாருடைய வேலை? குருவுடைய வேலை. அப்போ குரு என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது பண்ணுவான். சரிங்களா? அப்போ படிப்பு நல்லா இருக்கும். உடல் உபாதிகள் ஓரளவுக்கு இந்த மாதம் சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதத்தில் பார்க்கும்போது சந்திரனோட உங்களுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் அடைந்திருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு 1ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருந்தாலும் ஆனால் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மன அமைதி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு குருவோட செவ்வாய் சேரும் போது குலதெய்வத்தை கும்பிடும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. இப்போ பொதுவாக எல்லாருக்குமே 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசிக்கு 5ஆம் அதிபதி யாரு? கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். அப்போ புதன் பகவான் எங்க இருக்கிறாரு? இப்போ 4ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல நட்புல உட்கார்ந்து இருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல பார்க்கும்போது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனால் இறங்கி இருக்கக்கூடிய கிரகம் யாரு? சூரியனும் சுக்கிரனும். அந்த சூரியனும் சுக்கிரனும் இப்போ எங்க இருக்கிறாரு? பகையா இருக்கிறாரு. பகைப்பட்ட கிரகத்தை கூட புதன் சேரும் போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் என்ன பண்ணுவான்? கெடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அப்போ உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருந்தா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு லட்சுமி கடாசனம் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ பொது பலனப்படி எனக்கு கிடைக்குமா? காலதாமதம் ஆகும். கொடுக்குற மாதிரி கொடுப்பான், கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நாங்கள் பார்க்காத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லைங்க, செய்யாத பரிகாரம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, எல்லாம் பார்த்துட்டோம், எனக்கு ஒரு வரம் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் 5ஆம் இடம் நல்லா இருக்கா?
ஏன்னா 5ஆம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம். 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்கள் 5ஆம் இடம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா? ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு வேணும்னா 5ஆம் இடம் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அதே மாதிரி 7ஆம் இடம், ஒருத்தருக்கு திருமணம் நல்லா இருக்கணும்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடம்ன்றது கலஸ்தர ஸ்தானம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு பரவாயில்ல, கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் குருவோட சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆடி 18 முடிஞ்சு ஏதோ ஒரு நல்ல, அதாவது திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் வீடு கட்டலாமா, மண்மனை வாங்கலாமா, அதாவது கட்டிட்டுருங்க பாதியே கிடக்குது, இல்லை நான் எடுத்த வேலை எனக்கு முடியுமா, எனக்கு எப்போ என் வேலை முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதிபதி குரு. ஏன்னா ஒரு மண்ணு அமைக்கிறதுக்கு, ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு, கட்டுறதுக்கு வந்து உகந்த இடம் 8ஆம் இடம், ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம்ன்றதுக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இப்போ இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இப்போ உங்கள் ராசியில் ஜென்மத்திலே குரு இருக்கிறார். அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கும்போது என்ன ஆகும்? உங்கள் மண்ணு மனை சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் இடம் வாங்கலான் இருக்கிறேன், நான் வீடு கட்டலான் இருக்கிறேன், ஆல்ரெடி நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க, பாதியில் நின்று போச்சு, என்னால் மீண்டும் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி எப்படின்னா பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் கொடுப்பார். ஆனால் குரு அப்படி இல்லை, குரு இருக்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்போ 100% பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாய் சேர்க்க உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ மண்ணு மனை அமைக்கிறதுக்கு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, வீடு எடுத்து கட்டுறதுக்கு இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ஆடி 18க்கு மேலே உங்கள் காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 3, 7, 11. மேசராசியில் இருந்த ராகு என்ன பண்ணிட்டாரு? மீன ராசிக்கு போயிட்டாரு. அப்போ மீன ராசிக்கு போகும்போது 3ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது கன்னி ராசி பார்க்குறாரு, 11ஆம் இடமா யார் பார்க்குறாருன்னா கட்ட உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, ரிஷப ராசி தான் பார்க்குறாரு. அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு உங்களை ராசி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது கொடுப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பார்வை ரிஷப ராசிக்கு மேலே படுறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு பிரகாசம், இதுக்குள்ளார போயிருந்தாலும் சரி, போகலாமல் நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு ரொம்ப நல்லது பண்ணுவார். கலைத்துறைன்னா என்ன? நான் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறேன், நான் சினி ஃபீல்டில் இருக்கிறேங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமராவுக்கு முன்னால் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு கலை ஒரு உருவாக்குறது இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறேங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உடைய ஆடி மாதம் முடிஞ்ச வரைக்கும் 18 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். பொதுவாக இன்றைக்கி வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆடி 18க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலம் நல்லா இருக்குன்றதுல மாற்றமே இல்லை. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுனால மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. காண இருப்பது ரிஷப ராசி. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய. என்ன கடாட்சம்? லட்சுமி கடாட்சம். என்ன கடாட்சம்? செல்வத்தை கொடுக்கக்கூடியது. பார்த்தீங்களா? அதனாலதான் நம்ம முன்னோர்கள் 12 பாவகத்துல 2ஆம் இடத்தை லட்சுமி ஸ்தானத்தை வச்சிருக்காங்க. 12 பாவகத்துல நீங்க என்ன உச்சம் பெற்றாலும், என்ன ஆட்சி பெற்றாலும், என்ன பணபரம் பெற்றாலும், என்ன கோடீஸ்வர யோகங்கள் இருந்தாலும் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. அந்த 2ஆம் இடம் மிக முக்கியம். அப்ப 2ஆம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்காங்க பாருங்க. உங்க ராசிக்கு யார் இருக்காங்க? 12க்கு உரியவன் உங்க ராசியில செவ்வாய், 11க்கு உரியவன் உங்க ராசியில குரு. பார்த்தீங்களா? லாபாதிபதியும்
விரையாதிபதியும் சேர்ந்து உங்க ராசியில் இருக்காங்க. இந்த மாதிரி குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது 1 வருஷத்துல 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு கத்தம் சேரும். அதையும் நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க. நிறைய கேட்டிருக்காங்க. குருவும் செவ்வாயும் அவ்வளவு சீக்கிரம் சேராது. நல்லா பாருங்க, நீங்க எத்தனை பஞ்சாங்க புக்கத்தை எடுத்து பாருங்க. இந்த யோக பலன் உங்களுக்கு உண்டு. இந்த குரு மங்கள யோகம் உண்டு. இந்த குரு சந்திர யோகமும் உண்டு. உங்களுக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. அதுதான் முக்கியம். விரையாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப சேர்ந்து இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாசம் ஆடி மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு போயிடலாம். உங்க ராசிநாதன் ராசிக்கு 3ல இருக்கார். சூரியன் புதன் சுக்கிரனோட இருக்கார். நான் உங்களுக்கு 5ல கேது இருக்காரு. குழந்தைகள் படிப்பு, நல்ல தெளிவான படிப்பு, உயர்ந்த படிப்பு, இன்னும் சொல்லப்போனா வெளிநாட்டு படிப்பு. சில குழந்தைகள் பாருங்க 5ஆம் கிளாஸ்ல வெளிநாட்டுக்கு போகும். சில குழந்தைகள் 10 முடிச்சுன்னா வெளிநாட்டுக்கு போகும். அவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்க. உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்க அப்புறம் வாங்க. ரைட்டா? அதனால ரிஷபராசி நேயர்களுக்கு உங்க ராசிக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? தர்ம கர்மாதிபதியாகிய சனி வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்றாலும் அந்த பாவக தன்மையை மாற்ற மாட்டார். அந்த பாவக தன்மையை மாற்ற மாட்டார். உங்களுக்கு அந்த பாவகம் எங்க இருக்கு பாருங்க, 9, 10. அப்ப கண்டிப்பா தர்ம கர்மாதிபதி ரிஷபத்துக்கு தர்ம கர்மாதிபதியா இருக்காரு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய அட்வான்டேஜை கொடுத்து ஆகணும். அந்த அட்வான்டேஜை கொடுத்து ஆகணும். அதுக்கடுத்து 11ல ராகு, போக ராகு, 3, 6, 8, 11ல ராகு. அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், சனி வக்கரத்தினால் நன்மை குறைவு. சனி வக்கரம்னா சனி உங்களுக்கு நட்பு கிரகம். அப்ப நட்பு கிரகம் போது ரெகுலரா செய்யக்கூடிய கேரக்டரை, ரெகுலரா செய்யக்கூடிய நன்மையை வக்கரமாகும் போது அது அப்படியே மாறுதல் பண்ணி கொடுக்கும். அது மாறுதல் பண்ணி கொடுக்கும். அதுதான் அதனுடைய லாஜிக். அப்ப நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாசம் மிக அற்புதமாக இருக்குங்கிற மாற்று கருத்து அல்ல. அப்ப என்னென்ன தெய்வத்தை கும்பிடணும் பாருங்க. அவங்களுக்கு என்னென்ன தெய்வத்தை கொண்டு நிச்சயமா கடாட்சம் நம்ம பேசிட்டோம் பார்த்தீங்க. அப்ப லட்சுமி கடாட்சம், லட்சுமி கடாட்சம். அப்ப லட்சுமி வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தேவி வழிபாடு ஒரு முறையாவது ஆடி மாசம் உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குதோ வருஷம் பூரா லலிதா சஹஸ்ரநாமத்தை மறந்துடாதீங்க. கத்திரிக்காய் வெட்டும்போது, முருங்கைக்காய் நறுக்கும்போது, தக்காளி வெட்டும்போது, சாப்பாடு செய்யும்போது, வீட்டுக்காரரை திட்டும்போது அப்படியே திட்டுங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லி திட்டுங்க. நாமத்திற்கு மிக பலன் உண்டு. வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய பெரியவாள் சொல்லியிருக்காங்க. அவரோட முன்னாடியே வேற சொல்லியிருக்காங்க. சிவபெருமானே சொல்லியிருக்காரு, ஏன் என்னை கும்பிடாதரா, என் நாமத்தை சொல்றா, என்னை ஏன் கும்பிடுற, என் நாமத்தை சொல்லு. அப்படித்தான் சொல்லியிருக்காரு. நமசிவாயன்னு மட்டும் சொல்லு. என்னை நீங்க அபிஷேகம் பண்ணாத, பால், தேன், பன்னீர், சந்தனம் ஒண்ணு வேண்டாம். என் நாமத்தை நமசிவாய, ஓம் கூட வேண்டாம், நமசிவாய அதுவும் வேண்டாம், சிவசிவா அதுவும் வேண்டாம், நமசிவாய வேண்டாம், சிவாய நமக அவ்வளவு தூரம் நீ சிரமப்பட்டு சொல்ல வேண்டாம். சிம்பிளா சிவசிவா சொல்ல போதும். இதை விட என்னங்க வேணும் சிறப்பு? இதை விட என்ன சிறப்பு வேணும்? இதை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாசம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து அல்ல.